உணவளிக்கக்கூடிய விவசாயிகளால் என் கடமையை காவிரியை காப்பாற்ற அழைக்கிறார், அழைக்கும் என்றிருக்கிறார். காவிரி தாயை காக்க புறப்பட்டு வாருங்கள் தோழர்களே என்று அருமை பெரியோர்களே, தாய்மார்களே, இதோ உங்களில் ஒருவராய், உங்கள் சகோதரராய் மக்களுக்கு ஒரு பிரச்சனை என்று சொன்னால் முதலாளாய் நிற்கிறேன் நம்முடைய அன்பு தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள். இதோ பொன்னி நதி காக்க குழந்தை நகரிலே பிரச்சார பயணம் மேற்கொண்டு இதோ வந்து கொண்டிருக்கிறார். அருமை பெரியோர்களே, தாய்மார்களே, கர்நாடக அரசினுடைய முடிவுக்கு முடிவுரை எழுத தமிழ்நாட்டிலே இருக்கிற இளைஞர்களும் பொதுமக்களும் கட்சி மதம் பாகுபாடு இன்றி ஓரணியில் கண்டு மக்களை காக்க வேண்டும் என்று சொன்னால் மேகதாது அணை திட்டத்தை ஒழித்துக் கட்ட வேண்டும், எடுத்து நடத்த வேண்டும். ஆகவே தமிழ்நாட்டு மக்கள் என்னோடு வாருங்கள், அனைவரும்
மண்டபம் கலியமூர்த்தி அவர்கள் வரவேற்று பேசுவார்கள். விவசாயிகளின் பாதுகாவலர், டெல்டா மாவட்டத்தை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக போராடி பெற்று தந்த பாட்டாளி மக்கள் கட்சியுடைய தலைவர், எங்கள் அன்பு தலைவர் அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் இன்றைய தினம் மேகதாது அணை எதிர்ப்பு நடைபயண பிரச்சாரத்திற்கு குடந்தைக்கு வருகை தந்திருக்கிறார். அதோடு இன்றைய தினம் இந்த அணை அங்கே கட்டினால் இங்கே நாம் வாழ்கின்ற வாழ்க்கை சுத்தமாக பறிபோய்விடும், பாலைவனமாகிவிடும் தஞ்சை இந்த டெல்டா மாவட்டம். அதற்கு எதிர்த்து அந்த அணையை கட்டாமல் அதை தடுக்க ஒரே தலைவர் நம்ம பாட்டாளி மக்கள் கட்சியுடைய தலைவர் அண்ணன் அவர்கள்தான். இந்த ஒட்டுமொத்த டெல்டா மாவட்டம் அனைவரும் அவருக்கு உறுதுணையாக இருந்து இந்த அணையை கட்டவிடாமல் தடுக்க எல்லோரும் அவருடைய கரத்தை வலுப்படுத்த வேண்டும் என்று சொல்லி இந்த கூட்டத்திற்கு வருகை தந்துள்ள அனைவரையும் வருக வருக என வரவேற்று முடிகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்ததாக உழவர் பேரியக்கத்தினுடைய மாநில துணைத் தலைவர் தோதிராஜ் அவர்கள். இங்கே தஞ்சை டெல்டாவை ஒட்டுமொத்த தமிழகத்தை பாலைவனமாக்க துடிக்கும் கர்நாடக அரசுடைய மேகதாது அணைக்கட்டு திட்டத்தை தடுத்து நிறுத்த கோரி இங்கே வருகை தந்திருக்கின்ற விவசாயிகளின் பாதுகாவலர் எங்கள் ஆர்வலர் அண்ணன் மருத்துவர் சின்னையா அவர்களே, நீங்கள் தஞ்சை டெல்டாவை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக ஆக்கி எங்களுக்கு உயிர் தண்ணி ஊத்தினீர்கள். இல்லை என்றால் இந்நேரம் 5000 அடி ஆழ்குழாய் துளையிட்டு எங்கள் தண்ணீர் எல்லாம் உறிஞ்சிருப்பார். எங்களை முதலில் எங்களை கவர்ந்து கொண்டு நீங்கள் அடுத்தபடியாக சுத்தமாக எங்கள் வாழ்வாதாரத்தை அழிக்க நினைக்கும் கர்நாடக அரசுடைய அந்த மேகதாது திட்டத்தை நீங்கள் தான் முடியும், உங்களால் தான் முடியும். தமிழகமே அரசியல் சண்டை போட்டுக் கொண்ட நேரத்திலே எங்களுடைய வாழ்வாதாரத்தை காக்க வந்த தெய்வமே, எங்களை வாழ்வாதாரத்தை காக்க வந்த தெய்வமே, தஞ்சை டெல்டாவுடைய எங்கள் பாதுகாவலரே, அந்த மேகதாது திட்டத்தை தடுத்து நிறுத்த நாங்கள் உயிர் பலி விட தயாராக இருக்கும் என்பதை கூறிக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். மாநில இளைஞர் சங்கத்தினுடைய செயலாளர் மரியாதைக்குரிய வெங்கட் அவர்கள். காவேரியில் மேகதாது அணை கட்டுவதை தடுத்து நிறுத்த ஒரே நிமிஷம், சைடுல நிக்கிறவங்க தயவு செய்து பின்னாடி போங்க, கொஞ்சம் ஒத்துழைப்பு கொடுங்க. வாங்க, அங்க இடம் இருக்கு பாருங்க, போங்க, கொஞ்சம் பின்னாடி போங்க, அப்படியே பின்னாடி போங்க, வழி விடுங்க. ஆனா தமிழகத்தில் விவசாயிகளின் பாதுகாவலராகவும் தஞ்சை மாவட்டத்தினுடைய ஒட்டுமொத்த மக்களின் காவல் தெய்வமாக இங்கே குடந்தைக்கு வருகை தந்து தமிழக விவசாயிகளை பாதுகாக்க பல்வேறு போராட்டங்களை நடத்தி கொண்டிருக்கும் பாட்டாளி மக்கள் கட்சியின் மாநில தலைவர் எங்கள் ஆருயிர் அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்களே, மற்றும் இங்கே வருகை தந்துள்ள தமிழ்நாடு விவசாய சங்க பிரதிநிதி ஐயா பாண்டியன் அவர்களே, தமிழ்நாடு உழவர் பேர் இயக்கத்தின் தலைவர் அண்ணன் ஆலயமணி அவர்களே, மற்றும் இங்கே வருந்துள்ள அனைவரையும் நாங்கள் நன்றியும் வணக்கத்தையோடு இந்த தஞ்சை மாவட்டத்தில் விவசாயிகளுடைய வாழ்வாதாரத்தை, வாழ்க்கை நிலைப்பாட்டை, எங்களுடைய உயிர் நாடியை, உயிர் மூச்சான விவசாயத்தை இன்று பாதுகாக்க வருகின்ற எங்கள் அண்ணனுக்கு நன்றி பல கோடி தெரிவித்து வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்ததாக உழவர் பேர் இயக்கத்தினுடைய மாநில தலைவர் மரியாதைக்குரிய ஆலயமணி அவர்கள். நீரின்றி அமையாது உலகு என்ற வள்ளுவன் வாய்மொழிக்கு ஏற்ப இந்த உலகத்திற்கு உயிரோடு வாழக்கூடியதற்கு நீர் ரொம்ப முக்கியம். அந்த நீர் இல்லை என்றால் விவசாயம் கிடையாது. விவசாயம் மூலமாக தான் உண்ணுவதற்கு உணவையும் மானத்தை காக்க உடுத்துவதற்கு ஆடையையும் செய்து கொடுப்பவர்கள் விவசாயிகள். அப்படிப்பட்ட புனித தொழிலை செய்து கொண்டிருக்கிற விவசாயிகள் இன்றைக்கு பாலைவனமாகி கொண்டிருக்கிறது. நஞ்சையும் புஞ்சையும் கொஞ்சி விளையாடும் தஞ்சை தரணி இன்றைக்கு பாழ்பட்டு கிடக்கிறது.
காவிரி நீர் பிரச்சனை இன்றைக்கு தலைக்கு மேல் தலைவிரித்தாடுகிறது. இதையெல்லாம் கருத்தில் கொள்ளாத அரசியல் கட்சி தலைவர்கள் எல்லாம் வாய்மூடி மௌனியாக இருந்து கொண்டு பதவிக்கும் பணத்துக்கும் அறிந்து கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு கடந்த 1ஆம் தேதியிலிருந்து இன்றைக்கு மாலை 6 மணிக்கு பூம்புகார் வரை காவிரி செல்கின்ற டெல்டா மாவட்டங்கள் எல்லாம் சென்று விழிப்புணர்வு பரப்புரை இன்றைக்கு நடத்தி கொண்டிருக்கிறார்கள். காவிரியின் குறுக்கே மேகதாது என்ற இடத்தில் அணை கட்டினால் அதனால் என்ன பாதிப்பு ஏற்படும் என்பதை பற்றி மக்கள் மத்தியிலே விழிப்புணர்ச்சி ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். இன்னைக்கு எல்லா தலைவர்களும் மௌனமாக இருக்கின்ற வேளையில இந்த புரட்சியை செய்து கொண்டிருப்பவர் நம்முடைய விவசாயிகளின் புரட்சியாளர் போர்படை தளபதி. விவசாயிகளுக்கு ஒன்று என்றால் ஓடோடி வந்து மார்தட்டி நின்று போராடுகிற ஒரே ஒப்புயர்த்த தலைவர் எங்கள் ஆருயிர் அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்கள். அந்த அடிப்படையில பல்வேறு இடங்கள் நீர் பிரச்சனை, நிலப்பிரச்சனை, எந்த பிரச்சனை ஏற்பட்டாலும் விவசாயத்தை காப்பதற்காகவும் மண்ணை காப்பதற்காகவும் நீரை காப்பதற்காகவும் போராடி கொண்டிருக்கிறார்கள். அவருடைய பயணம் வெற்றி பெற வேண்டும் என்று இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சி தலைவர்கள் எல்லாம் குரல் கொடுத்து ஆதரவு கொண்டிருக்கிறார்கள். அந்த அடிப்படையிலே தான் இன்றைக்கு இந்த இடத்திலே விவசாய சங்கத்தினுடைய தலைவர், அருமை நண்பர், முன்னாள் ஊராட்சி ஒன்றியத்தினுடைய பெருந்தலைவர் PR பாண்டியன் அவர்கள் இந்த நிகழ்ச்சியிலே கலந்திருக்கிறார். அதே போல கள்ளக்குறிச்சியிலிருந்து கோபாலகிருஷ்ணன், அதே போல வர்த்தக சங்க தலைவர் KS சேகர், இப்படி பல்வேறுபட்ட தலைவர்கள் எல்லாம் கலந்து கொள்வதற்கு காரணமே இந்த அழிந்து போகின்ற மண்ணை காப்பாற்றுகின்ற ஒரே தலைவராக அன்புமணி வீதிதோறும் வந்து கொண்டிருக்கிறார். அவரை கரத்தை வலுப்படுத்த வேண்டும் என்று வந்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே தோழர்களே, ஔவையார் சொன்னார், வரப்புயர என்று சொன்னார். வரப்புயர்ந்தால் நீர் உயரும், நீர் உயர்ந்தால் நெல் உயரும், நெல் உயர்ந்தால் குடி உயரும், குடி உயர்ந்தால் கோன் உயர்வான். ஆக அந்த அரசன் உயர்வதற்கு இந்த விவசாயம் தேவை என்பதை ஔவையார் அன்றைக்கே உணர்த்தி இருக்கிறார். இதையெல்லாம் உணர்ந்துதான் இந்த மக்களை காக்க, மண்ணை காக்க இன்றைக்கு பில்லிகுண்டிலே ஆரம்பித்து பூம்புகார் வரை நடைபெற மேற்கொண்டிருக்கிறார். ஆகவே தோழர்களே, ஜல்லிக்கட்டுக்கு போராடிய இளைஞர்களே, இளம் பெண்களே, பொதுமக்களே, இந்த விவசாயத்திற்கு நீங்கள் ஆதரவு தர வேண்டும். இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய புரட்சி 4 நாட்களாக நடந்து கொண்டிருக்கிறது. இந்த புரட்சி மிகப்பெரிய புரட்சியாக வெடித்து இந்த மண்ணை காக்க இன்னைக்கு காவிரி குறுக்கே அணை கட்டுகிற அந்த இடத்திலே ஒரே ஒரு வீரப்பன் மட்டும் இருந்திருந்தால் எந்த கொம்பனும் அங்கு அணை கட்ட வர மாட்டான். இன்றைக்கு ஒரு வீரப்பனை மறைத்து விட்டீர்கள். 1000 லட்சம் வீரப்பன்கள் இந்த தமிழ்நாட்டில் இருக்கிறார்கள். இவர்கள் அனைவரும் அண்ணன் அன்புமணி பின்னால் சென்று கட்டுகிற அணையை தகர்ப்போம், தகர்ப்போம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்ததாக செஞ்சி சட்டமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய கணேஷ்மா அவர்கள். மேகதாது அணையை காவிரியின் குறுக்கே கட்ட ஒருபொழுதும் அனுமதிக்க மாட்டோம் என்று தமிழ்நாட்டிலே விவசாயியை கடவுள் என்று சொல்லியிருக்கக்கூடிய விவசாயியின் பாதுகாவலர், மதிப்புக்கும் மரியாதைக்குரிய பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தலைமையை இன்று ஏற்று நாம் எல்லாம் மிகப்பெரிய ஆபத்தில் இருந்து கொண்டிருக்கிறோம் என்பதை உங்களுக்கு உணர்த்துவதற்காகத்தான் ஊரூராக காவிரி டெல்டா பாசன பகுதிகளை நடைபயணமாக நடந்து கொண்டு இங்க வந்துட்டு இருக்கிறார். இந்த பிரச்சனையை எல்லாரும் தெளிவா புரிஞ்சுக்கணும். 1920ஆம் ஆண்டு கிருஷ்ணராஜ சாகர் என்ற ஒரு அணையை கட்ட வந்த போது பிரச்சனை எழுந்தது. வெள்ளக்கார ஆட்சி காலத்துல அன்றைக்கு போடப்பட்ட ஒப்பந்தம் 50 ஆண்டுகளுக்கு பிறகு புதுப்பிக்கப்பட்டிருக்கணும். புதுப்பிக்கப்படாத அந்த இடைவெளியில 3 அணையை கட்டிட்டாங்க கர்நாடகா. எத்தனை அணை? 3 அணை. அதனாலதான் இன்னைக்கும் இன்னொரு 4 அணை, இன்னொரு சின்ன அணையை சேர்த்து இன்னைக்கு தண்ணிக்கு நம்ம போராடிட்டு இருக்கிறோம். இன்னைக்கு அதையும் தாண்டி காவிரியின் குறுக்கே மேகதாடு என்ற இடத்தில் 70 TMC தண்ணியை கொண்ட ஒரு அணையை கட்டுவே தீர்வேன் என்று கர்நாடக அரசு சூளுரைத்து வேலையை செய்யும் பொழுது தமிழ்நாட்டில் இருக்கின்ற அரசியல் கட்சிகள் எல்லாம் மௌனம் சாதித்திருக்க நேரத்தில் ஒரு தலைவன், விவசாயியை கடவுள் என்று மதிக்கின்ற ஒரு தலைவன், உங்களுக்காக பாடுபடுவதற்காக இருக்கின்ற ஒரு தலைவன் புறப்பட்டு வந்திருக்கிறார்கள் என்று சொன்னால் நம்முடைய மருத்துவர் சின்னையாவின் தலைமையை நாம் எல்லாம் ஏற்போம். அவர் பின்னால் நாம் செயல்படுவோம். எந்த அரசியல் சூழ்நிலை இருந்தாலும் சரி, விவசாயிகளின் பிரச்சனை என்று சொன்னால் இனி எல்லா கட்சியும் என்ன பண்ணிட்டு இருக்காங்க? இந்த கட்சியில இருந்து MLA பிடிக்கலாமா, அந்த கட்சியில இருந்து கட்சியை உடைக்கலாமான்னு சிந்திக்கிற நேரத்தில் விவசாயிகளை பற்றி சிந்திக்கின்ற ஒரு தலைவராக நம் முன்னால் நிற்கிறார்கள் என்று சொன்னால் அன்புமணி ராமதாஸ் அவர்களை தவிர வேறு யாரும் இருக்க வாய்ப்பில்லை. கேள்வி கேட்டா பதில் சொல்லணும்.
மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் கேட்கின்ற கேள்வி இந்த நாட்டினுடைய கேள்வி, விவசாயிகளுடைய கேள்வி. அதை விட்டு ஏளனம் பேசுற வேலையெல்லாம் இன்னைக்கு எந்த அரசியலும் தலைவரை செய்யக்கூடாது. ஒருத்தர் இன்னைக்கு நேத்து புறப்பட்டு வந்துட்டார். நேத்து தலைவர் ஆன உடனே அவருக்கு பெருசா கொம்பு முளைச்சிட்டதான் நினப்பு. அடுத்தது கேள்வி கேட்டா நாங்க அதை பண்ணுவோம் இதை பண்ணுவோம். உங்க அண்ணன் அவங்க அப்பனுக்கு தாத்தன் எல்லாம் பார்த்துட்டு வந்த கட்சி தான் பாட்டாளி மக்கள் கட்சி என்பதை இந்த நேரத்தில் உங்களுக்கு புரிந்து கொண்டு உங்களுடைய கேள்வியை மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் கேட்டுக்கொண்டே இருப்பார். இந்த மக்களுக்கு நியாயம் கிடைக்கின்ற வரை போராடி கொண்டே இருப்பார். ஒவ்வொரு பிரச்சனைக்கு போராடுற கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி தான். இதே முன்னாடி பிரச்சனை வந்த பொழுது 1000 வாகனத்தில் படையெடுத்து கர்நாடகத்திற்கு சென்ற கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி. மேகதாது அணையை நீங்கள் கட்ட முயற்சி செய்தீர்கள் என்று சொன்னால் அதை விட 2 மடங்கு இளைஞர்கள் இன்றைக்கு மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் பின்னால் திரளுவோம். அவருடைய கட்டளையை நிறைவேற்றுவோம். எங்கள் உயிரை கொடுத்தாவது அந்த அணையை கட்டுவதை தடுத்து நிறுத்துவோம் என்று நேரத்தில் கூறிக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறுகிறேன். நன்றி. அடுத்ததாக ஜெயங்கொண்டம் சட்டமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய வைத்திய அவர்கள். மேகதாதுவில் அணை கட்டக்கூடாது என்று சூறாவளி சுற்றுப்பயணம் செய்து இன்று கும்பகோணம் நகரத்தில் விழிப்புணர்வு பிரச்சார பொதுக்கூட்டத்தில் சிறப்புரையாற்ற வருகை தந்திருக்கின்ற விவசாயிகளை கடவுளாக பார்க்கிறேன் என்று கூறி தமிழகத்தில் வாழ்கின்ற ஒட்டுமொத்த விவசாயிகளின் குரலாக ஒலித்துக் கொண்டிருக்கின்ற மாண்புமிகு மருத்துவர் சின்னையா அவர்கள் உள்ளிட்ட அத்துணை தலைவர்களையும் வணங்கி இந்த விழிப்புணர்வு பிரச்சார கூட்டம் என்பது இன்று தமிழகம் எங்கே சென்று கொண்டிருக்கிறது என்பதை இளைஞர்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஒரு அரசியல் மாற்றத்தை உருவாக்கிய நம்முடைய இளைஞர்கள் இன்று இந்த காவிரி நதிநீர் பிரச்சனையுடைய சிக்கல்களை உணர்ந்து மாண்புமிகு அண்ணன் மருத்துவர் சின்னையா அவர்கள் என்ன சொல்கின்றார்களோ அதை நாம் அனைத்து இளைஞர்களும் தமிழகத்தில் வாழ்கின்ற ஒட்டுமொத்த இளைஞர்களும் சாதி மதம் பார்க்காமல் கட்சி பாகுபாடு பார்க்காமல் அனைவரும் அவர் பின்னால் அணிதிரண்டு இந்த மேகதாதுவில் அணை கட்டுவதை தடுத்து நிறுத்துவோம் அனைவரும் ஒன்று கூடுவோம் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தமிழக காவிரி விவசாய சங்கத்தினுடைய பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய PR பாண்டியன் அவர். மேகதாது அணை தடுப்போம், காவிரி ஆறை காப்போம், உழவர் பெருமக்கள் வாழ்வாதாரத்தை மீட்போம் என்கிற கொள்கை முழக்கத்தோடு கடந்த 1ஆம் தேதி பிலிகொண்டலுவில் புறப்பட்ட இந்த யாத்திரை பயணத்தை தமிழ்நாட்டில் இன்றைக்கு அரசியல் சூழல் அநாகரிகமான முறையில் அரங்கேறிக் கொண்டிருக்கிற நிலையில் அனைவரும் அதை பார்க்கக்கூடிய நிலையில் இல்லை காவிரி உரிமையை மீட்டெடுப்போம், அரசியல் அநாகரிகத்தை அம்பலப்படுத்துவோம், மக்களை ஒன்றிப்படுத்தி வாழ்வாதாரத்தை மீட்டெடுப்பதற்கான ஒரு பயணத்தை மேற்கொண்டிருக்கிற பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் மருத்துவர் மரியாதைக்குரிய அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்களே, இந்த பயணத்தை ஒருங்கிணைத்திருக்கிற உழவர் பேரியக்கத்தினுடைய தலைவர் அருமை சகோதரர் ஆலயமணி உள்ளிட்ட வருகை இருந்திருக்கிற உழவர் பெருங்குடி மக்களே, வர்த்தகர்களே, பாதுகாப்பு அளித்திருக்கிற காவல்துறை நண்பர்களே, உங்கள் அத்தனை பேருக்கு முதலில் அன்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மேகதாட்டு அணை கட்டப்படுவையானால் சென்னை உட்பட 11 மாநகராட்சிகளை உள்ளடக்கி 32 மாவட்டங்களில் வாழக்கூடிய 5 கோடி மக்களுடைய குடிநீர் ஆதாரம் அடியோடு பறிபோகும். காவிரி டெல்டா மட்டுமல்ல, ஒட்டுமொத்தமாக காவிரி நீரை நேரடியாகவும் மறைமுகமாகவும் நம்பி சாகுபடி செய்யக்கூடிய 25 லட்சம் ஏக்கர் பாலைவனமாக மாறும். தமிழ்நாட்டினுடைய உணவு உற்பத்தியில் 60% பூர்த்தி செய்யக்கூடிய காவிரி பாசன பகுதி உணவு உற்பத்தி அடியோடு அழியும். எனவே ஒரு மனிதனுக்கு நல்ல காற்று, நல்ல குடிநீர், பாதுகாக்கப்பட்ட உணவு என்கிற தாரக மந்திரத்தை தனது அரசியல் கொள்கையாக முதன்மைப்படுத்தி இன்றைக்கு இந்த பயணத்தை மேற்கொண்டிருக்கிற அன்புமணி ராமதாஸ் அவர்கள், இந்த பயணம் இன்றைக்கு மேகதாட்டுவை உலக தமிழர்களுக்கு இந்த பாதிப்பை எடுத்துரைத்திருக்கிறது. இந்தியா முழுமையிலும் இந்த பயணம் ஒரு மறுமலர்ச்சியை உருவாக்குகிற, இன்றைக்கு காவிரியின் தமிழக உரிமையை மீட்டெடுப்பதற்கு இந்தியாவினுடைய கவனத்தை ஈர்த்திருக்கிறார். இது ஒரு மாபெரும் மக்கள் பயணம், மக்களை ஒன்றுபடுத்துகிற பயணம்.
இன்னொரு பிரச்சனை, விவசாயியுடைய கடன் தேர்தல் அறிக்கையில் தமிழக வெற்றிக் கழகம் நிறைவேற்ற வேண்டும் என்கிற அந்த கோரிக்கை, அவர்கள் கொடுத்த வாக்குறுதி, சிறு குறு விவசாயிகளுக்கு 100%, பெரு விவசாயிகளுக்கு 50% இந்த கடன் தள்ளுபடி செய்ய வேண்டும். இந்த கருத்தை ஒட்டுமொத்த தமிழக ஓரோர் பெருமக்களுடைய குடும்பத்தின் தலைவியாக இருந்து ஒவ்வொரு குடும்பத்தினுடைய வறுமையை எடுத்துரைத்து மிக சிறப்பாக முதலமைச்சருடைய கவனத்தை மட்டுமல்ல ஒட்டுமொத்த தமிழகத்தினுடைய கவனத்தை ஈர்த்திருக்கிறார் சகோதரி சௌமியா அன்புமணி அவர்கள். என்னிடத்தில் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர், இன்றைக்கு இருக்கிற மக்களவை உறுப்பினர் என்னோடு தொடர்பு கொண்டார். சௌமியா அன்புமணியினுடைய பேச்சை கேட்டீர்களா என்று கேட்டார். கேட்டேன், மகிழ்ந்தோம். ஒட்டுமொத்த தமிழர்களுக்கு நம்பிக்கை உருவாக்கி இருக்கிறது என்று சொன்னேன். அவர் சொன்னார், அவர் பிறந்தது, அவர் வளர்ந்தது ஒரு அரசியல் பாரம்பரியம், ஒரு மக்களுக்கான இன்றைக்கு போராளியை அவர் திருமணம் முடித்ததால் அவருடைய கருத்துக்கு ஒட்டுமொத்த உழவர் பெருமக்களுடைய கருத்துக்களை சட்டமன்றத்தில் எடுத்துரைத்து அனைவருடைய கவனத்தை அவர் ஈர்த்திருக்கிறார். எனவே இன்றைக்கு முதலமைச்சர் மறுபரிசீலனை செய்வார் என்று எதிர்பார்க்கிற நிலையில் அதற்கு அச்சாரமிட்டவர் அருமை சகோதரி சௌமியா அன்புமணி அவர்கள் இன்றைக்கு காவிரியின் மேகதாட்டை தடுப்பதற்கான ஒரு எழுச்சி பயணத்தை வெற்றிகரமாக பூம்புகாரில் நிறைவு செய்வதும் மரியாதைக்குரிய மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் என்பதை இந்த நேரத்தில் உழவர் பெருமக்களின் சார்பாக அவர் பயணத்தை வரவேற்று அவருக்கு நன்றி கூறி இந்த போராட்டம் தொடர உங்களோடு கரங்கோர்ப்போம் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். அடுத்ததாக நாம் ஆவலோடு எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிற காவிரி டெல்டா பகுதியை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவிக்க செய்து இந்த மண்ணையும் இந்த மக்களையும் காத்த தலைவர், கர்நாடகாவின் சதி திட்டத்தை முடிக்க வந்த தலைவர், காவிரி ஆற்றின் உரிமையை காக்க வந்த தலைவர், சுற்றுச்சூழல் போராளி நமது அன்பு தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் விழிப்புணர்வு பிரச்சாரத்தை மேற்கொள்கிறார். கர்நாடக மாநிலத்தில் காவிரி ஆற்றை தடுத்து மிகப்பெரிய அணை மேகதாது அணையை கட்ட கர்நாடக அரசு திட்டமிட்டிருக்கிறது. இந்த அணையை கட்டக்கூடாது, இந்த மேகதாது திட்டத்தை தடுத்து நிறுத்த வேண்டும் என்ற நோக்கத்தில் 4 நாட்களாக தமிழ்நாடு முழுவதும் சென்று, குறிப்பாக காவிரி ஆறு பாய்கின்ற மாவட்டங்களுக்கு சென்று மக்களை, பொதுமக்களை, விவசாயிகளை, வியாபார பெருமக்களை, மாணவர்கள், இளைஞர்களை சந்தித்து கர்நாடகாவிலே இந்த மேகதாது அணை கட்டினால் எவ்வளவு பெரிய பாதிப்பு தமிழகத்திற்கு ஏற்படும் என்ற ஒரு விழிப்புணர்வு நடைபயண பிரச்சாரத்தை மேற்கொண்டிருக்கின்றோம். 4வது நாள் இன்று குடந்தையிலே இந்த பிரச்சார கூட்டம் மிக சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டு எனக்கு முன்பு பேசிய நம்முடைய தமிழக காவிரி விவசாய சங்கத்தின் பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய திரு PR பாண்டியன் அவர்களும், வர்த்தக சங்க தலைவர் மரியாதைக்குரிய திரு KS சேகர் அவர்கள், திருவள்ளூர் விவசாய சங்கத்தின் தலைவர் கலைமணி அவர்கள், மரவள்ளி விவசாய சங்கத்தின் தலைவர் மரியாதைக்குரிய திரு கோபாலகிருஷ்ணன் அவர்கள், தமிழ்நாடு வைக்கோல் லாரி சங்க தலைவர் மரியாதைக்குரிய திரு கீர்த்தி வாசன் அவர்கள் இந்த கூட்டத்தை மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்ற தமிழ்நாடு உழவர் பேரியக்கத்தின் தலைவர் மைனர் ஆலயமணி அவர்கள், மைனர் சொல்லிட்டார், தலைமை நிலை செயலாளர் மரியாதைக்குரிய செல்வகுமார் அவர்கள், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய கார்த்தி அவர்கள், சட்டமன்ற உறுப்பினர் வைத்தி அவர்கள், சட்டமன்ற உறுப்பினர் கணேஷ்குமார் அவர்கள், உழவர் பேரியக்கத்தின் மாநில செயலாளர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் வேலுச்சாமி அவர்கள், சென்னை ராதா அவர்கள், தாமரை கண்டன் அவர்கள், தர்மலிங்கம் அவர்கள், TMT திருமாவளவன் அவர்கள், சண்முகம் அவர்கள், ஆறுமுகம் அவர்கள், மகேஷ்குமார் அவர்கள், சாமிதுரை அவர்கள், ஜோதிராஜ் அவர்கள், மண்டபம் கலியமூர்த்தி அவர்கள், தங்க கணேசன் அவர்கள், வழக்கறிஞர் ராஜசேகர் அவர்கள், KR வெங்கட்ராமன் அவர்கள், கோதை கேசவன் அவர்கள், தம்பி வினோத் சுந்தரம் அவர்கள், அமிர்த கண்ணன் அவர்கள், நட்டா ராஜசேகரன் அவர்கள்,
APS கோபு, தியாகி பக்ரிசாமி, DK ராசேந்திரன், ரா ரவிக்குமார், சங்கர் பிரசன்னன், ஆனந்தராஜ், தங்க அன்பழகன், உத்தராபதி, ரமேஷ், வண்டிய வெற்றி, சடையப்பன், செந்தில்குமார், ஆத்திக்குளம் சாமிநாதன், முழலை ரகுநாதன், ராஜ் சங்கர், வெட்டு வெங்கடேஷ். குதிர்குமார், மகாலிங்கம், தியாகராஜன், சேகர், TN செந்தில், பாலாஜி, சுந்தர், NKP பாலகுரு, பிரகாஷ், மண்டபம் முத்துராஜ், பழக்கடை குமார், விவேக், மார்க்கெட் சேகர், குமரவேல், கலையரசன், கார்த்திக், வக்கீல் கண்ணன், வக்கீல் முருகன், தளபதி கோகுல், வினோத், மீன்கடை முருகன், வைத்தியநாதசாமி, நாராயணசாமி, சுந்தரமூர்த்தி, நாகராஜன், செல்வகுமார், இளங்கோவன், செந்தில்குமார், அஜித்குமார், சங்கர், மணிகண்டன், கண்ணையன், மலஞ்சேரி தேவா, குழந்தை குரு, விக்னேஷ், கார்த்திக், விஷ்ணு, ஆகாஷ், சரவணராஜ், ஆனந்த்குமார், கலையரசன், ஜெயபால், பாலா, அரசு, வெங்கடேஷ், ரமேஷ், குணசேகரன், சம்பத், செந்தில்குமார், சண்முகம், ஜெயகொடி, கண்ணதாசன், சந்தான கிருஷ்ணன், முகமது அசாருதீன், செந்தில்நாதன், அருமை துரை, ரமேஷ், செந்தில்குமார், கணேசன், சரவணன், பாலகுரு, கே பாலமுருகன், ஞானசுந்தரம், செந்தில், சிவபாலன், பாரிவேந்தர், டேவிட், குமணன், துரைராஜ், கிருபானந்தன், அருள், பாலகுரு, கேசவன், வினோத் பாண்டியன், ரவி, மதுபாலா, கண்ணன், சுதா, வீரம்மாள், பூக்கடை மோகன், சந்திரமோகன், வேலவன், கோவை சங்கர், இளங்கோவன். இதுல முடிஞ்சு போச்சு நினைக்கிறேன். சத்யநாராயணன், கிரி அவர்கள் உள்ளிட்ட போதும்பா, வெயில் போயிடுச்சு, அப்புறம் வெளிச்சம் இருக்காரு, லைட்டும் போடல. மற்றும் மேடையில் இருக்கின்ற அனைத்து நிலை நிர்வாகிகளுக்கும், அனைத்து விவசாய சங்கத்தின் தலைவர்களுக்கும், இங்கே எழுச்சியோடு, வீரத்தோடு, வேகத்தோடு நாங்கள் எல்லோரும் சேர்ந்து கர்நாடகாவில மேகதாது அணை கட்ட விடமாட்டோம் என்று வீர முழக்கத்தோடு வருகை தந்திருக்கின்ற என் தம்பிகளே, என் தங்கைகளே, என் சகோதரிகளே, தாய்மார்கள், அண்ணன்மார்கள், விவசாய பெருமக்கள், வியாபார பெருமக்கள், ஊடக நண்பர்கள், காவல்துறை நண்பர்கள் உள்ளிட்ட உங்கள் அனைவருக்கும் இந்த அன்புமணி ராமதாசன் பணிவான வணக்கங்கள். எனக்கு முன்பு பேசிய நம்முடைய மரியாதைக்குரிய திரு PR பாண்டியன் அவர்கள் சொன்னது போன்று மேகதாது அணை கர்நாடகாவிலே கட்டினால் காவிரி டெல்டா பாலைவனமாக மாறும். இன்று காலையிலே தஞ்சையிலே ஒரு கூட்டத்திலே நான் பேசினேன். சில ஆண்டுகளுக்கு முன்பு எலிக்கறி உண்டுகின்ற ஒரு சூழல் டெல்டா விவசாயிகளுக்கு வந்தது. மேகதாது அணை கர்நாடக அரசு கர்நாடகாவிலே காவிரியை தடுத்து கட்டினால் மீண்டும் அந்த நிலை வர இருக்கும், அந்த சூழல் வர இருக்கும். காரணம், காவிரியை நம்பித்தான் ஆயிரம் ஆண்டுகள் இந்த மண் நமக்கு உணவளித்துக் கொண்டிருக்கிறது. நம்முடைய நோக்கம் இனி ஆயிரம் ஆண்டுகள் நம் வருங்கால சந்ததியினருக்கு இந்த மண் உணவளிக்க வேண்டும். தமிழ்நாட்டில் நமக்கு கிடைக்கின்ற உணவு உற்பத்தி 60 விழுக்காடு காவிரி தாய் நமக்கு கொடுக்கின்ற அந்த வரம் 60 விழுக்காடு. அதில் 30 விழுக்காடு டெல்டாவை நாம் செய்கின்ற அந்த விவசாயம் தான். இந்த ஆண்டு குறுவை சாகுபடியை மறந்துவிட்டோம். சம்பா நமக்கு கிடைக்குமா என்ற ஒரு கேள்விக்குறி தள்ளி வச்சு. இப்படி இருக்கின்ற சூழலில் கர்நாடக அரசு அங்கே மேகதாது அணை கட்டியே தீருவோம் என்று துடித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அன்றாடம் அங்கே அந்த திட்டத்திற்காக அங்கே நகர்ந்து கொண்டிருக்கின்ற திட்டங்கள், செயல்பாடுகள். DK சிவகுமார் கர்நாடகா முதலமைச்சர், அவருடைய வீட்டிலே காங்கிரஸ், BJP, ஜனதாதள், கம்யூனிஸ்ட் போன்ற கர்நாடகாவில் அத்துணை கட்சிகளும் கர்நாடகா முதலமைச்சர் வீட்டிலே அன்றாடம் சந்தித்து எப்படி இந்த மேகதாது அணை அங்கே கட்டலாம் என்று திட்டமிட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். DK சிவகுமார் அவர்கள் தலைமையிலே டெல்லிக்கு அத்துணை தலைவர்களும் சென்று பிரதமரை சந்தித்து, நீர்வளத்துறை அமைச்சரை சந்தித்து அங்கே அழுத்தம் கொடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் தமிழ்நாட்டில் குதிரை பேரம், கழுத பேரம், யானை பேரம், ஒட்டகம் பேரம் அசிங்கமா இருக்கு.
எவ்வளவு பெரிய பிரச்சனை, தமிழ்நாட்டினுடைய தலையெழுத்து பிரச்சனை. தமிழ்நாட்டில் 8 கோடி மக்களில் 5.5 கோடி மக்கள் காவிரியை நம்பி இருக்கின்றோம். நான் சென்னையில இருக்கிறேன், நான் காவிரியை நம்பி இருக்கிறேன். வீராண ஏரி மூலமா எனக்கு சென்னையில குடிநீர் வருது. மதுரை, மேலூர், மதுரையில வைகை ஆறு போகுது. ஆனா அப்படிப்பட்ட வைகை ஆற்று போற ஊர்ல மேலூர்ல காவிரி தண்ணி, காவிரி உபரிநீர் திட்டம், காவிரி கூட்டு குடிநீர் திட்டம். ராமநாதபுரத்துல காவிரி தண்ணி, புதுக்கோட்டையில காவிரி தண்ணி, சிவகங்கையில காவிரி தண்ணி. காவிரி குண்டார் திட்டம்னா விருதுநகர் வரைக்கும் போயிட்டு இருக்கு. ஒகேனக்கல் கூட்டு குடிநீர் திட்டம் தர்மபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர் மாவட்டம், வேலூர் மாவட்டம், ராணிப்பட்டம் மாவட்டம், திருவண்ணாமலை மாவட்டம், கிட்டத்தட்ட 38 மாவட்டத்தில் 28 மாவட்டம் தமிழ்நாட்டில் காவிரி நம்பி இருக்கின்றோம். அப்படிப்பட்ட காவிரி தாயை கர்நாடகாவில் அதை அடைப்பதற்கு அவர்களுக்கு எந்த உரிமையோ தகுதியோ கிடையாது. இதை நாம் உணர வேண்டும். முதலில் அதை தடுத்தாக வேண்டும். கர்நாடக அரசு கடந்த கால வரலாறு எதற்கும் அவங்க துணிஞ்சு எதவனா செய்வாங்க. சட்டத்தை மதிக்க மாட்டாங்க, நீதியை மதிக்க மாட்டாங்க, ஒப்பந்தத்தை மதிக்க மாட்டாங்க, நடுவர் மன்ற இறுதி தீர்ப்பை மதிக்கிறது கிடையாது, உச்ச நீதிமன்ற தீர்ப்பை மதிக்கிறது கிடையாது. அவங்க நினைச்சதுதான். இன்னும் சொல்ல போனா இந்திய இறையாண்மைக்கு எதிரான செயல்பாடு கர்நாடக அரசு செய்து கொண்டிருக்கிறது. கூட்டாட்சி தத்துவம், பெடரலிசம், இது என்ன ஜனநாயகமாயா? எவ்வளவு ஒப்பந்தம் போடுறோம், நடுவர் மன்றம் இறுதி தீர்ப்பு 28 ஆண்டுகளுக்கு பிறகு கொடுக்குது. அதை உச்ச நீதிமன்றம் உறுதி செய்து ஒரு தீர்ப்பை கொடுக்குது. ஆனாலும் கர்நாடகா நாங்க டேம் கட்டியே ஆகுவோம். அந்த தீர்ப்புல முதல் மடை மாநிலம் கர்நாடகாவில் எந்த கட்டுமானங்களும் கட்டக்கூடாது. கடைமடை மாநிலம் தமிழ்நாடு, பாண்டிச்சேரி, கேரளாவில் அனுமதி இல்லாம கர்நாடகாவில் ஒரு சின்ன செங்கல் கூட வைக்க கூடாதுன்னு தீர்ப்பு இருக்கு. உச்ச நீதிமன்ற தீர்ப்பு இருக்கு. கடந்த கால ஒப்பந்தங்கள் இருக்கு. ஆனா கர்நாடகா அதை பத்தி எனக்கு கவலை இல்லை, நான் நினைச்சா கட்டுவேன். அதுவும் டி.கே. சிவகுமார் கர்நாடகா முதலமைச்சர் சொல்கின்ற காரணம் எல்லாம் பொய். தொடர்ந்து பொய்யை சொல்லி வருகிறார். அவர் சொல்றது மேகதாது. மேகதாதுன்னா சில பேர் தெரியுமான்னு தெரியல. மேகதாது என்பது தமிழ்நாடு காவிரி கர்நாடகா எல்லையில காவிரி தமிழ்நாடு உள்ள வர பகுதியில் அங்க இருந்து எல்லையில பில்லிகுண்டுல இருக்கு. அந்த பில்லிகுண்டுல இருந்து 4 கிலோமீட்டர் வடக்குல அந்த மேகதாதுன்னு ஒரு குறுகிய பகுதியில் தண்ணி வருது, காவிரி தண்ணி, மலைப்பகுதி. அதை தடுத்து நிறுத்தி ஒரு பெரிய டேம் கட்ட திட்டமிட்டு இருக்கிறார். கர்நாடகா முதலமைச்சர் சொல்ற காரணம் இது குடிநீர் திட்டம். பெங்களூர் நகருக்கு குடிநீர் இந்த திட்டம் மூலமாக நாங்கள் எடுத்து செல்வோம். இவ்வளவு காலமா அதை பத்தி பேசல, குடிநீர் திட்டம் பேசல. திடீரென்று இது குடிநீர் திட்டம். பெங்களூர் நகரத்துக்கு உச்சநீதிமன்றம் தீர்ப்பின்படி 2018 4.75 டிஎம்சி தண்ணியை அந்த தீர்ப்பில் ஒதுக்கியிருக்கின்றார்கள். பெங்களூர் நகரத்துக்கு இன்னைக்கு தேவை இன்னொரு 5 டிஎம்சி தண்ணி தேவை, அவ்வளவுதான். இப்ப அவங்களுக்கு தண்ணி வர்றது பெங்களூர்ல இருந்து 150 கிலோமீட்டர் தள்ளி இருக்கின்ற KRS டேம், கிருஷ்ணராஜசாகர் அணையிலிருந்து தண்ணி வருது. இன்னொரு 5 டிஎம்சி வேணும்னா அந்த டேம்ல இருந்து இன்னும் 5 டிஎம்சி எடுத்துக்கங்க. இது எதுக்கு புதுசா டேம் கட்டணும்? ஒரு பைசா செலவு இல்லாம இன்னும் 5 டிஎம்சி வேணுமா, எடுத்துக்கோ, அந்த டேம்ல இருந்து எடுத்துக்கோ. எதுக்கு நீ 5 டிஎம்சி தேவைக்காக 70 டிஎம்சி மேகதாது அணையை நீ கட்டுற? என்ன சூழ்ச்சி? தேவை 5 டிஎம்சி, கட்டது 70 டிஎம்சி. கேட்டா ஒரு பக்கெட் தண்ணி கூட நாங்க விவசாயத்துக்கு பயன்படுத்த மாட்டோம். எவ்வளவு பெரிய ஒரு பொய் இது! மேகதாது அணை, அதுக்கு அந்த அணைக்கு பூமி பூஜை போட்டாங்கனாலே முடிஞ்சு போச்சுப்பா. மறந்துடணும், காவிரியை மறந்துடணும், விவசாயத்தை மறந்துடணும், முடிஞ்சு போச்சு. தமிழ்நாட்டை முடிச்சிடுவாங்க. ஏன்னா கர்நாடகா பத்தி எங்களுக்கு நல்லா தெரியும், கடந்த கால அனுபவம் நமக்கு இருக்கு. எத்தனையோ ஒப்பந்தங்கள் வெள்ளையர் காலத்திலிருந்து
தம்பி கணேஷ்குமார் அவர்கள் சொன்னது போன்று 1892 ஒரு ஒப்பந்தம் போடப்பட்டது, அதையும் மதிக்கல. 1911 அந்த பிரச்சனை வந்தது. அதன் பிறகு 1924 ஒரு ஒப்பந்தம் போடப்பட்டது. மெட்ராஸ் மாகாணம், மெட்ராஸ் பிரசிடென்சிக்கும் மைசூர் சமஸ்தானத்திற்கும், மைசூர் மகாராஜா. அந்த ஒப்பந்தத்தின்படி கர்நாடகாவில் ஒரு டேம் கட்டிக்கலாம், KRS டேம், 50 TMC கொள்ளளவு. தமிழ்நாட்டில் நம்ம மேட்டூர் டேம் கட்டிக்கலாம், 93 TMC கொள்ளளவு. அது மட்டும் இல்ல, அந்த ஒப்பந்தத்தின்படி காவிரியில் வர தண்ணிய 75 விழுக்காடு தண்ணி தமிழ்நாட்டில் நம்ம பயன்படுத்திக்கலாம். 23 விழுக்காடு மைசூர் சமஸ்தானம் அவங்க பயன்படுத்திக்கலாம். 2 விழுக்காடு தண்ணிய திரவாங்கோர் சமஸ்தானம் கேரளாவில் இருக்கு, அவங்க 2 விழுக்காடு அவங்க பயன்படுத்திக்கலாம். இதுதான் ஒப்பந்தம். இந்த ஒப்பந்தம் 1974 வரைக்கும் இருக்கு, 50 ஆண்டுகளுக்கு. 74 ஒப்பந்தத்தை புதுப்பிக்கல, வேணுமே பிரச்சனை பண்ண. ஆனா இந்த ஒப்பந்தம் முடியறதுக்கு முன்பாக 3 அணைகளை டக்கு 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 கட்டிட்டான் கர்நாடகா. கபினி, ஹேமாவதி, ஹாரங்கி, இன்னொன்னு இருக்கிறது பழசு KRS டேம். இந்த 4 டேமுடைய கொள்ளளவு 115 TMC. இப்ப மேகதாது அணை கட்டினாங்கன்னா அது 70 TMC. மொத்தம் அவங்களுக்கு கொள்ளளவு மொத்தம் இருக்கும் 185 TMC. தமிழ்நாட்டுக்கு மேட்டூர் மட்டும்தான் ஒண்ணு இருக்கு, 93 TMC. மேகதாது கட்டினாங்கன்னா நம்ம விட 2 மடங்கு அதிக கெபாசிட்டி கர்நாடகாவுக்கு வந்துடும். இப்பவே நமக்கு தண்ணி கிடைக்கல, இப்பவே நமக்கு குடிக்கிறது தண்ணி தான் இருக்கு. குறுவை சாகுபடி முடிஞ்சு போச்சு. சம்பா இந்த ஆண்டு எல் நீனோ, சூப்பர் எல் நீனோ. நவம்பர் வரைக்கும் வறட்சின்னு சொல்றாங்க. எனக்கெல்லாம் நினைச்சாலே பயமா இருக்கு, நினைச்சாலே பயமா இருக்கு. இது டெல்டா வேற, டெல்டா. இதை தவிர உங்களுக்கு எதுவும் தெரியாது, விவசாயத்தை தவிர வேற எதுவும் தெரியாது. அதனாலதான் நான் சொல்றேன், இன்னைக்கு நீங்க டெல்டால அதிக கோபம் உங்களுக்கு தான் வரணும், அதிக ஆத்திரம் வரணும். தெருவுக்கு வாங்க, இளைஞர்கள் வாங்க. ஏன்னா கர்நாடகால பூமி பூஜை போட்டாங்கன்னா அதை யாராலும் தடுக்க முடியாது, போட விடப்பட. அவங்க வேகமா காயை நகர்த்திட்டு இருக்காங்க. நேத்து கர்நாடகா வனவிலங்கு வாரியம் ஒன்னு இருக்கு, கர்நாடகா வைல்ட் லைஃப் போர்டு. அந்த வாரியம் என்ன பண்ணிருக்காங்க, அந்த மேகதாதான பகுதியில் போய் ஆய்வு பண்றோம். கர்நாடகா வனவிலங்கு வாரியத்தோட வேலை என்ன, வனவிலங்குகளை பாதுகாக்கணும், வனங்களை பாதுகாக்கணும். அதுக்கு நேர் எதிராக போயிட்டு அங்க டேம் கட்டலாமான்னு 100 அடி ஆழத்துக்கு பள்ளம் போட்டு டெஸ்ட் பண்றான். இங்க டேம் கட்டினா பூகம்பம் வருமா, எவ்வளவு மரம் அழியும், எவ்வளவு வன விலங்குகள் இருக்கு, இதெல்லாம் டேட்டா எடுக்கிறான். எடுத்துட்டு சுப்ரீம் கோர்ட்டு கொடுக்க போறாங்க. வேகமா நடத்திட்டு இருக்காங்க. ஆனா நம்ம இந்த குதிரை எவ்வளோ, அந்த கழுதை எவ்வளோ, இந்த யானை எவ்வளோ, எதனா சொல்றேன், எவ்வளவு இந்த எம்எல்ஏ விலைக்கு வாங்கலாம், எவ்வளவு லஞ்சம் கொடுக்கலாம், இங்க இருந்து அப்படி அப்படி ராஜினாமா பண்ண வைக்கலாம். இதுதான் இங்க நடக்குது. ஆனா அங்க வேகமா நடந்து கொண்டிருக்கிறது வேலைகள். அதனாலதான் நான் சொல்றேன், இது தமிழ்நாட்டினுடைய உயிர் நாடி பிரச்சனை. சில பேர், நான் மெட்ராஸ்ல இருக்கிறேன், சென்னையில ஐடில வேலை செய்யறேன், எனக்கு என்ன பிரச்சனை? ஊட்டியில இருக்கிறேன் நான், இன்னொருத்தர் கன்னியாகுமரியில இருக்கிறேன், அதுக்கும் எனக்கும் என்ன சம்பந்தம்? காவிரிக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? எல்லாத்துக்கும் சம்பந்தம் இருக்கு. சாப்பாடு, சோறு, இந்த சோறு இந்த மண்ணுல தான் வருது. நீங்க சென்னையில இருந்தாலும், ஊட்டியில இருந்தாலும், கன்னியாகுமரியில இருந்தும் இந்த மண்ணில் தான் உங்களுக்கு சோறு கிடைக்குது. சோறு கிடைக்கணும்னு அங்க இருந்து தண்ணி வரணும். தண்ணி வந்தாதான் உங்களுக்கு சோறு கிடைக்கும். ரோட்ல வந்து நில்லு, இல்ல உங்களுக்கு சோறு கிடைக்காது. இது எவ்வளவு பெரிய ஒரு மோசடி. மேகதாது அணை கட்டினா 12,500 ஏக்கர் காட்டை அழிச்சுதான் இந்த டேம் அவங்களால கட்ட முடியும். 12,500 ஏக்கர் காடு, வனப்பகுதி. எத்தனை புலிகள், எத்தனை சிறுத்தைகள், யானைகள், கரடி, எத்தனையோ வனவிலங்குகள். நேற்று முந்தா நாள் 4 நாள் முன்னாடி போயிட்டு வந்த பில்லிகுண்டுல போனேன். அங்க பார்த்தா, அங்கிருந்து 4 கிலோமீட்டர் அங்க பார்த்தா 300 வயசு மரங்கள், 300 வயசு. 4-5 பேர், 5-6 பேர் ஒரு மரத்தை அணைக்கினா 6 பேர் 7 பேர் தேவைப்படும். அந்த மரம் எல்லாம் அழியிற சூழல் வந்துச்சு.
நிச்சயமா அதை கட்ட விட மாட்டோம். ஏன்னா இது நம்முடைய வாழ்வாதாரம், நம்முடைய சர்வங்கள். இன்னும் சொல்ல போனா இது ஒரு விதமான இனப்படுகொலை நான் சொல்லுவேன். நம்ம ஸ்ட்ராங்கான வார்த்தை தான் இனப்படுகொலை, ஜெனோசைட் சொல்லுறது. இலங்கையில நம் தமிழ் மக்களை கொன்று குவித்தார்கள் சிங்களக்காரர்கள். கொத்து கொத்தா குண்டு போட்டு நம்மளை அழிச்சாங்க. அங்க இனப்படுகொலை நடந்தது. தமிழர்களை அழிக்கணும்னு ஒரு எண்ணம். இதுக்கும் அங்கதுக்கு என்ன வித்தியாசம் இருக்கு? கர்நாடகாவில் தமிழ்நாட்டு மக்களுக்கு தண்ணி கொடுக்காம, தண்ணி வரலன்னா நமக்கு பசி பஞ்சம் பட்டினி, இந்த தமிழ் இனமே பிற்காலத்தில் அழியும், அழிகின்ற ஒரு சூழல் வரும். அதற்கு வழிவிடக்கூடாது. இன்னைக்கு நம்ம எழுக்கணும், விழிப்புணர்வு வரணும், கோவப்படணும், அதை தடுத்து நிறுத்தணும். எல்லாமே இந்திய நாட்டில் தான் இருக்கிறோம். அதனால உங்களுக்கு ஒரு சட்டம், எங்களுக்கு ஒரு சட்டமா? சட்டத்தை மதிக்கணும் யார் இருந்தாலும். அதனால இதை நீங்கள் அத்தனை பேரும் ஜல்லிக்கட்டுக்கு வெளியில வந்தீங்கல்ல, அத்தனை இளைஞர்கள் ஜல்லிக்கட்டுக்கு வந்தாங்கல்ல, லட்சக்கணக்கான இளைஞர்கள். அந்த லட்சக்கணக்கான இளைஞர்கள் யாருமே ஜல்லிக்கட்டை பார்த்தது கிடையாது. அந்த லட்சக்கணக்கான இளைஞர் யாருமே ஜல்லிக்கட்டால் பாதிப்பு கிடையாது. நம்முடைய தமிழ் வீர விளையாட்டு அது, நம்முடைய பாரம்பரியம், அந்த உணர்வுகள் எல்லாம் வெளியில வந்தாங்க. ஆனால் மேகதாது உங்கள் ஒவ்வொருடைய தனிப்பட்ட முறையில் நீங்க உங்களுக்கு பாதிப்பு, உங்களுக்கு, உங்கள் பிள்ளைகளுக்கு, உங்கள் பேர பிள்ளைகளுக்கு, கொள்ளு பேர பிள்ளைகளுக்கு, வருங்கால சந்ததியினருக்கு அத்தனை பேருக்கும் பாதிப்பு. இந்த மேகதாதை நாங்க கட்டினாங்கன்னா அவங்கள எதுவுமே பண்ண முடியாது. கடந்த காலத்துல நம்ம பார்த்துட்டோம். நம்ம அனுமதி இல்லாம எத்தனையோ டேம் கட்டிட்டாங்க. ஆனா இதையும் கட்ட விடக்கூடாது. அதுக்கு எந்த எல்லைக்குனா நம்ம போகணும், தயாரா இருங்க. அழுத்தம் கொடுக்கணும், கொடுத்தால்தான் இது நடக்கும். தெருவுக்கு வாங்க, வீதிக்கு வாங்க, பதிவு போடுங்க. ஏன் சோசியல் மீடியா மூலமாக ஒரு ஆட்சி மாற்றத்தை நீங்க கொண்டு வந்தீங்களே, சோசியல் மீடியா வச்சுக்கிட்டு இந்த மேகதாது அணையை உங்களால தடுத்து நிறுத்த முடியாதா? இளையோர்களே, இளைஞர்களே, ஒவ்வொரு விதமா நீங்க கையாளணும். ஏன்னா எனக்கு பதட்டமா இருக்கு, அன்றாடம் சிந்திச்சிட்டு இருக்கேன். பதட்டமா இருக்கு. ஐயோ, இன்னைக்கு கர்நாடகா இப்படி பண்ணிட்டாங்களே, நாளைக்கு இதை பண்றாங்களே, அது திட்டம் இந்த திட்டம் வேகமா நடக்குது. அங்க இன்னொன்னு 2028 தேர்தல் நடக்குது கர்நாடகாவில். அந்த தேர்தலில் இப்ப இருக்கிற முதலமைச்சர் DK சிவகுமார் மறுபடியும் வெற்றி பெறணும்னு அவர் திட்டமிட்டு இருக்கிறார். இந்த மேகதாது அணையே அவருடைய தொகுதியில வருது. கர்நாடகா முதலமைச்சர் DK சிவகுமாருடைய கனகாபுர தொகுதியில இந்த மேகதாது அணை திட்டம் இருக்காங்க. மாண்டியா மாவட்டம் கடந்த சட்டமன்ற தேர்தலில் இந்த மாவட்டத்தில் அதிக MLA அவங்க ஜெயிச்சு ஆட்சிக்கு வந்தாங்க. அதே மறுபடியும் அந்த டெக்னிக்கை பயன்படுத்துறாங்க. டேம் கட்டணும் சொன்னோன்னு எல்லா மக்களும் ஒன்னா சேர்ந்து எங்களுக்கு வேணும் ஒரு கன்சல்டேஷன், பொலிட்டிக்கல் கன்சல்டேஷன். தேர்தலுக்கு ஒரு பக்கம் கேட்டா இது குடிநீர் திட்டம். எவ்வளவு ஒரு பொய்ய சொல்றாரு முதலமைச்சர். இன்னொன்னு நான் சொல்றேன், 1974 மொத்தம் கர்நாடகாவில் உள்ள காவிரி படுகையில அங்கே விவசாய நிலப்பரப்பு 6.8 லட்சம் ஏக்கரா இருந்தது. கர்நாடகாவில் உள்ள காவிரி பகுதியில் அங்க விவசாய நிலப்பரப்பு, காவிரியை நம்பி இருக்கின்ற விவசாய நிலப்பரப்பு 6.8 லட்சம் ஏக்கர். அது 1991 12 லட்சம் ஏக்கரா உயர்ந்தது. 2006 18 லட்சம் ஏக்கராக உயர்ந்தது. 2016 21 லட்சமாக உயர்ந்தது. இன்னைக்கு அது 25 லட்சமா இருக்கணும். எனக்கு 2016 வரைக்கும் தான் எனக்கு டேட்டா இருக்கு. அதே வேளையில தமிழ்நாட்டில் 1974 29 லட்சம் ஏக்கரா இருந்தது. இன்னைக்கு தமிழ்நாட்டில் 20 லட்சம் ஏக்கர். இந்த 50 ஆண்டுகளில் தமிழ்நாட்டில் 9 லட்சம் ஏக்கர் குறைஞ்சிருக்கிறது. கர்நாடகாவில் இந்த 50 ஆண்டுகளில் 15 லட்சம் ஏக்கர் உயர்ந்திருக்கிறது. இதற்கு பிறகு மேகதாது அணை கர்நாடகாவில் கட்டினாங்கன்னா கர்நாடகாவில் 21 லட்சத்திலிருந்து 30 லட்சம் ஏக்கரா உயரும். தமிழ்நாட்டில் 20 லட்சம் ஏக்கர்ல 10 லட்சம் ஏக்கரா குறையும். அப்போ நமக்கு உணவுக்கு பஞ்சம்,
ஃபுட் செக்யூரிட்டி, உணவு பாதுகாப்பு இருக்காது. அதனால இந்த நிலைக்கு நாம் தள்ளப்படக்கூடாது. அதற்கு நீங்கள் எல்லோரும் வேகமாக வாங்க, வெளியில வாங்க, கோபத்தை தெரிவிங்க, அறவழியில தெரிவிங்க. ஏன்னா இதெல்லாம் சாதாரண பிரச்சனை கிடையாது. மறுபடியும் சொல்லிட்டு இருக்க, ஏதோ நாங்க சட்டம் நமக்கு இருக்குது, நீதிமன்றம் நமக்கு தீர்ப்பு கொடுத்துட்டாங்கலாம் கிடையாது. கர்நாடக அரசு கடந்த ஜூன் மாசம் நம்மளுடைய ஒப்பந்தத்தின்படி இன்னும் சொல்ல போனா மே 26ஆம் தேதி டெல்லியில காவிரி அந்த மேனேஜ்மெண்ட் போர்டு மீட்டிங் நடந்து அந்த போர்டுல என்ன முடிவு பண்ணிருக்காங்கன்னா, தமிழ்நாட்டுக்கு ஜூன் மாசம் கர்நாடகா நமக்கு 9.9 டிஎம்சி தண்ணியை அவங்க கொடுக்கணும்னு. ஜூன் முடிஞ்சு போச்சு, கணக்கு வச்சு பார்த்தா அவங்க மொத்தம் கொடுத்தது 2.9 டிஎம்சி தான் கொடுத்திருக்கிறாங்க. கொடுக்க வேண்டியது 9.91 டிஎம்சி, கிடைச்சது 2.91 டிஎம்சி. இந்த கடந்த 10 ஆண்டுகள்ல 3 ஆண்டுகள் மட்டும்தான் அந்த 9 டிஎம்சிக்கு மேல நமக்கு கொடுத்திருக்கிறாங்க. 3 ஆண்டு தான், 7 ஆண்டுகள் கொடுக்கல. அது ஒரு ஆண்டு 3/4 டிஎம்சி. ஜூலை மாசம் 42 டிஎம்சி கொடுக்கணும் கர்நாடகா, கொடுக்க மாட்டாங்க. கொடுக்கலன்னா என்ன பண்ணுவீங்க? ஒண்ணும் பண்ண முடியாது. அவங்க கொடுக்கிற இடத்துல இருக்கிறாங்க, நம்ம கேட்கிற இடத்துல இருக்கிறோம். அவங்க மேல இருக்கிறாங்க, நம்ம கீழே இருக்கிறோம். ஆனா காவிரி நமக்கு தான் அதிக உரிமை. நம்முடைய முன்னோர் கரிகால சோழன் கல்லணைய நீ காலையில போயிட்டு வந்த 2000 ஆண்டுகளுக்கு முன்பு கட்டிய கரிகால சோழன், அங்க போய் பார்த்தா இது என்ஜினியர் மார்வெல். நான் மட்டும் சொல்ல சார், ஆதர் காட்டன் வந்து வெள்ளையார் பார்த்துட்டு அப்படியே அசந்து போனார். அதை பார்த்துட்டு அங்க போய் இதை வச்சுக்கிட்டு தான் கோதாவரியிலையும் கிருஷ்ணாவில, ஆந்திராவில கோதாவரி கிருஷ்ணாவில அங்க இதே போன அணையை அவர் கட்டினார். கோதாவரி கிருஷ்ணாவில போற தண்ணி காவிரியில போற தண்ணியை விட 10 மடங்கு அதிகமா போகுது. ஆனா இங்க டெல்டா, காவிரி டெல்டாவில அங்கத்தோட இங்கதான் அதிகமா நெல் விளையுது. ஏன்னா அந்த காலத்துல கரிகால சோழன் அந்த இங்க பகுதியில வெள்ளம் வரக்கூடாதுன்னு அந்த டைவர்ஸ் இருக்கிறார். மேலணை, அந்த முக்கோம்பு பகுதியில மேலணை, கல்லணை, அணக்கரை பகுதியில கீழணை. மேலணை ஆதர் காட்டு வெள்ளக்காரங்க கட்டு, கல்லணை கரிகாலன் அவரை கட்டி ஆதர் காட்டுன்னு கால்வெல்லும் அதை வந்து பலப்படுத்தி இன்னைக்கு அது பயன்பாட்டில் இருக்கு. கல்லணை என்பது உலகத்திலே மிக பழமையான பயன்பாட்டில் உள்ள நீர்த்திட்டம். எப்படி உலகத்திலே மிக பழமையான பயன்பாட்டில் உள்ள நீர்த்திட்டம். 5000 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஜோர்டன் நாட்டுல இருந்தது. அதெல்லாம் எதுவுமே பயன்பாட்டில், ஓமான் நாடு, ஜோர்டன் நாடு, ஈஜிப்ட்ல. ஆனா இன்னைக்கு பயன்பாட்டில் இருக்கிற திட்டம் கல்லணை. எவ்வளவு பெருமை! எங்க இருக்கு? காவிரி ஆத்துல இருக்கு. அப்பத்துல நம்ம உரிமை கொண்டாடுறோம் காவிரிக்கு. அந்த உரிமையை இன்னைக்கு நம்ம விட்டு தருவோமா? முடியுமா? விட்டுடுவீங்களா? விட மாட்டோம். சொன்னார் பாரு நம்ம மைனர், ஒரு வீரப்பன் இல்ல, லட்சக்கணக்கான வீரப்பன் தயார் நாங்க செய்வோம். நாங்க என்ன எல்லை கூட நாங்க போத்தேன். இதுதான் மீடியால போடுவாங்க. இவ்வளவு தொண்டை தண்ணி பேசலாம். அதனால இந்த நேரம் நமக்கு மிக முக்கிய நேரம். இந்த தொகுதி குடந்தை தொகுதி, வேளாண் துறை அமைச்சர் இருக்கிறார் மாண்புமிகு திரு வினோத் ரவி அவர்கள், அவருக்கு வாழ்த்துக்கள். அதே வேளையில் இன்று விவசாயிகள் மிக மோசமான ஒரு சூழலில் இருக்கின்றார்கள். நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் சௌமியா அன்புமணி அவர்கள் சட்டமன்றத்தில் மிக தெளிவான கருத்துக்களை முன்வைத்திருக்கிறார்கள். இந்த அரசு தேர்தல் வாக்குறுதி, நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் விவசாயிகள் பெற்ற கூட்டுறவு வங்கி கடனை 5 ஏக்கர் உள்ளவர்களுக்கு முழுமையாக தள்ளுபடி. அதுல காடக்கெடு, இவ்வளவு வருஷம் 10 மாசம் அதெல்லாம் எதுவுமே இல்லை, முழுமை தள்ளுபடி. 5 ஏக்கர் இருந்து 10 ஏக்கர் வரைக்கும் 50 விழுக்காடு தள்ளுபடி. ஆனா இப்போ அதுக்கு ஒரு கண்டிஷன் வச்சு ஆர்பிஐ, இந்த பிஐ இதெல்லாம் கேட்க வேண்டாம். அதிகாரிகள் சொல்றதெல்லாம் கேட்கவே கூடாது. காமராசர் மாதிரி இருக்கணும். இந்த காதல வாங்கி இந்த காதலை விட்டுட்டு நம்ம நினைச்சது என்னவோ அதை பண்ணிட்டு போகணும். இதுதான் ஆளுமை. அதிகாரிகளும் சார் இப்படி சார், அப்படி சார், அப்படி சார் கையெழுத்து போட்டு
தள்ளுபடி. மகாராஷ்டிரால பண்ணிருக்கிறாங்களே, மகாராஷ்டிரா மாநிலத்தில் 55 லட்சம் விவசாயிகள், இந்த கூட்டுறவு கடன் மட்டும் இல்ல, தேசிய வங்கி கடன் அத்தனையும் 36,000 கோடி ரூபாய் தள்ளுபடி பண்ணிருக்காங்க மகாராஷ்டிரா அரசு. ஏன் உங்களால பண்ண முடியாதா? இந்தியாவின் 2வது மிகப்பெரிய பொருளாதாரம் தமிழ்நாடு. என்ன செலவாகும்? இப்ப நீங்க 2000 கோடி வரைக்கும் நீங்க ஒத்துக்கிருக்கீங்க. இன்னும் ஒரு 5000 கோடி போட்டா என்ன தப்பு? அதுல விவசாயிகள் அவ்வளவு கஷ்டத்தில் இருக்கின்றார்களே. இந்த 3 ஆண்டுகளில் 1989 விவசாயிகள் தற்கொலை செய்திருக்கின்றார்கள். ஒரு நாளைக்கு 2 விவசாயி தற்கொலை பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஒரு விவசாயி தற்கொலை செய்தாலும் அது நமக்கு மானக்கேடு, நமக்கு அசிங்கம், நமக்கு அவமானம். விவசாயிகள் நம்முடைய கடவுள், சோறு போற கடவுள். அப்படிப்பட்ட கடவுள் இன்னைக்கு தற்கொலை செய்கின்ற நிலைக்கு அவர்கள் தள்ளப்பட்டிருக்கின்றார்கள். கடந்த கால ஆட்சியாளர்கள் விவசாயத்தை பத்தியும் விவசாயிகளை பத்தியும் இந்த டெல்டாவை பத்தியும் கேட்டா நான் டெல்டாக்காரன் சட்டமன்றத்தில் பேசுறது, ஆனா ஒன்றும் செய்யறது. இங்க இருக்கிற விவசாயிகள் எவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த விளைச்சல எடுத்துட்டு போய் மூட்டை மூட்டையா எடுத்துட்டு போய் அந்த டிபிசில போய் கொடுத்து ஒரு மூட்டை எவ்வளவு 40 ரூபாய், 50 ரூபாய், 60 ரூபாய். அந்த மூட்டை 40 கிலோ மூட்டைய 38 கிலோவா கணக்கு பண்றது. 2 கிலோ அவன் எடுத்து இல்ல 42 கிலோ மூட்டையை வச்சுக்கிட்டு எனக்கு 2 கிலோ வேணும்னு சொல்லியே வாங்க. ஒரு குவிண்டால் 100 கிலோ அதிலே போயிடுச்சு 150 ரூபாய். 2 கிலோ ஒரு குவிண்டாலுக்கு ஒரு மூட்டைக்கு 2 கிலோனா அதுவே கிட்டத்தட்ட 5 கிலோ போயிடுச்சு ஒரு குவிண்டால். இப்படி பார்த்தா 275 ரூபாய் ஒரு குவிண்டாலுக்கு கொள்ளடிச்சிட்டு இருக்கிறாங்க இந்த டிபிசியில். அவங்கள கேட்டா ஐயா எங்களுக்கு கிடைக்கிறதே 10 ரூபாய் ஒரு மூட்டைக்கு, கோணி கிடையாது, கூரை கிடையாது, எதுவுமே கிடையாது அவன் சொல்றான். அப்ப எதுக்கு என்னையா பண்ணீங்க 60 வருஷமா? என்ன அடிப்படை கட்டுமானங்கள் கொண்டு வந்தீங்க 60 வருஷமா? எதுக்கு ஆட்சி பண்ணீங்க 60 வருஷமா? நம்ம விளைச்சல கஷ்டப்பட்டு வெயிலையும் மழையிலையும் வேர்வை சிந்தி ரத்தம் சிந்தி விளைக்கின்ற விவசாயிகளுடைய விளைச்சல பாதுகாப்பு முடியலன்னா எதுக்கு அவங்களுக்கு எல்லாம் ஆட்சி? சேமிப்பு கிடங்குகள் இல்ல. இந்த கும்பகோணத்துலதான் எவ்வளவு 36,000 மூட்டை ரயில்வே ஸ்டேஷன்ல கடந்தது பாரு. முளைச்சி அழுகி நாத்தம் அடிச்சு சாப்பாடு சாப்பிடறப்போ 2-3 சோறு தட்டுல இந்த பாத்திரம் தட்டுல எடுக்கப்போ 2-3 சோறு கீழே செஞ்சுச்சுன்னா ஐயோ 2-3 சோறு செஞ்சுச்சுன்னா எடுத்து தட்டுல போட்டு சாப்பிடுவோம். இங்க லட்சக்கணக்கான மூட்டை மழையில நனைஞ்சு வெயில்ல காஞ்சி மழையில நனைஞ்சு முளைச்சி அழுகி நாத்தம் அடிச்சு நாசம் அடித்து. நான் டெல்டாக்கார். இதெல்லாம் மேகதாது வேற மாதிரி இடம். பேசணும்னா எவ்வளவு பேசலாம், எவ்வளவு போவோம். தமிழக அரசு தமிழ்நாட்டில் உள்ள அத்துணை விவசாயிகளுடைய கூட்டுறவு வங்கி கடனை எதையும் பார்க்க கூடாது. சிறு விவசாயம், குறு விவசாயம் காலக்கெடு எதுவும் கிடையாது. அத்தனையும் உடனடியாக தள்ளுபடி செய்யுங்கள். இதே போன்று இந்த டெல்டா மட்டுமல்ல, தமிழ்நாட்டில் உள்ள அத்துணை நெல் கொள்முதல் நிலையங்கள் டிபிசி சென்டர்ல பாதுகாப்பான முறையில் நம்முடைய நெல்லை பாதுகாப்பு செய்ய வேண்டும். விவசாயிகளுக்கு சின்ன 2 ஏக்கர் 3 ஏக்கர் அவங்க வச்சுக்க முடியும். அறுவடை செஞ்சு எடுத்து வந்து கொஞ்சம் அப்படியே களத்துல வச்சு காய வச்சு எடுத்து வந்துடும். நீ கொடுக்கிற ஊக்கத்தொகை எவ்வளவு? 131 ரூபாய். கேட்டா நாங்க 2,500 ரூபாய் கொடுத்துருவோம். 2,500 ரூபாய் கொடுத்துட்டோம். நீ கொடுத்த 2,500 ரூபாயில 2,369 ரூபாய் மத்திய அரசு கொடுக்குது. தமிழக அரசு எவ்வளவு? 131 ரூபாய் ஊக்கத்தொகை. ஒரிசாவில் 800 ரூபாய் ஊக்கத்தொகை, ஆந்திராவில் 500 ரூபாய், ஏன் கேரளாவில் 690 ரூபாய்,
தெலுங்கானால 500 ரூபாய் ஊக்கத்தொகை, இங்க 131 ரூபாய். 2024 130 ரூபாய் இருந்தது. போன வருஷம் பெரிய மனசு பண்ணி 1 ரூபாய் ஏத்திட்டு இருக்காங்க. என்னையா இது பண்றீங்க? அதனால இதையெல்லாம் இந்த பகுதியில் இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு. விவசாய பிரச்சனை இன்னும் அதிகமா பிரச்சனை வரப்போகுது. இந்த எல் நீனோ எஃபெக்ட்ல என்ன பண்ண போறாங்க தெரியல கவர்மெண்ட்ல. அதுவும் இந்த வருஷம் சூப்பர் எல் நீனோ அப்படி எல் நீனோன்னு இப்ப எல்லாம் கத்துக்கிட்டீங்க வார்த்தையை. 7, 8, 9 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வரும் அந்த எஃபெக்ட். பசிபிக் பெருங்கடல்ல அங்க வெப்பம் அதிகமாகி அது அட்லாண்டிக் பெருங்கடலுக்கு வந்து இந்திய பெருங்கடலுக்கு வந்து இதனால கிட்டத்தட்ட 100 நாடுகள்ல வெப்பம் அதிகமாகி மழை போயிடும். மழை போய்த்தரும். தென்மேற்கே போயிடுச்சு. இப்ப 1 மாசம் ஆயிடுச்சு, ஒண்ணுமே இல்ல. இந்த ஜூலை மாசம் இன்னும் மோசமா இருக்குன்னு சொல்றாங்க. என்னதான் பண்ண போறாங்க தெரியல விவசாயி. அதனால இதையெல்லாம் நீங்கள் சிந்தித்து நாம் எல்லோரும் ஒன்றுபட வேண்டும், ஒன்று சேர வேண்டும். நம்முடைய குரல் டெல்லிக்கு ஒலிக்க வேண்டும். இங்க நீங்க போற சத்தம் டெல்லியில கேட்கணும். ஏன்னா டெல்லி நமக்கு ஆதரவு கொடுக்க மாட்டாங்க, கர்நாடகாவை தான் ஆதரவு கொடுப்பாங்க. ஏன்னா அங்க தேர்தல் வருது, பிஜேபி அங்க வெற்றி பெறணும்னு அவங்க காத்துட்டு இருக்காங்க, துடிச்சிட்டு இருக்கிறாங்க. ஆனா நமக்கு சாதகமா நிச்சயமா டெல்லி செயல்படாது. அதனாலதான் சொல்லிட்டு இருக்கு, செயல்பட வைக்கணும். அதுக்கு நீ தெருவுக்கு வரணும். எல்லா இளைஞர்களும், எல்லா விவசாயிகளும். ஏன்னா every single one of you will be affected. நீங்கள் ஒவ்வொருவரும் இதனால் பாதிக்கப்பட இருக்கிறீர்கள். ஒவ்வொருவரும் நேரடியாக மறைமுகமாக. அதனால இதையெல்லாம் சிந்தியுங்கள். இது இந்த விழிப்புணர்வு, இது ஏதோ அரசியலுக்காக ஓட்டுக்காக நான் வரல. எப்பவுமே என்னை பத்தி உங்களுக்கு தெரியும். உணர்வுபூர்வமா ஒரு பிரச்சனை கையில் எடுத்தா அதுக்கு தீர்வு வர வரைக்கும் நான் விட மாட்டேன். சொல்றேன், டெல்டால யாரும் பொண்ணு கொடுக்க மாட்டாங்களா? மேகதாதான கட்டினா அவ்வளவுதான். அதுவும் இன்னும் மோசமா. ஒண்ணுமே இருக்காது, ஒண்ணுமே இருக்காது. தடுப்பணை கட்ட சொல்றோம் இவ்வளவு வருஷமா. தடுப்பணை கட்டியா? காவிரியில தடுப்பணை கட்டியா? கொள்ளிடத்துல கட்டியா? நாங்க கட்ட மாட்டோம். யார் சொல்றது? 60 வருஷமா ஆண்டாங்க. ஏன் கட்ட மாட்டானா? அப்பதான் மணல் எடுக்க முடியாது. மணல் கொள்ளடிக்கணும், அதுக்காக நாங்க தடுப்பணை கட்ட மாட்டோம். எப்படி ஒரு பாலிசி! இந்த திராவிட கட்சிகளோட மிகப்பெரிய தோல்வி, 60 ஆண்டு கால மிகப்பெரிய தோல்வியே நீர் மேலாண்மையில ஈடுபாடுல அவங்க முக்கியத்துவம் கொடுக்கல, ஒதுக்கீடு செய்யல. மற்ற மாநிலங்கள் அத்தனை பேரும், நம்மளுடைய சகோதரர் பாண்டியன் அவருக்கு தெரியும், மகாராஷ்டிரா, மத்திய பிரதேஷ், ஒரிசா, ஆந்திரா, கர்நாடகா, ஏன் குஜராத், அத்தனை மாநிலங்களும் லட்சக்கணக்கான கோடி ரூபாய் நீர் திட்டங்களுக்காக ஒதுக்கீடு செய்து வர தண்ணி சேமிச்சு அதை பயன்படுத்தி எவ்வளவு திட்டங்கள் கொண்டு வந்திருக்காங்க. ஆனா இங்க 1000 ரூபாய் வச்சுக்கோ மாசம் மாசம். ஏன்னா உங்களுடைய உரிமை. இப்படிதான் காசு. அந்த காசுல இது மாதிரி ஒரு 10 தடுப்பணை கட்டினா ஒரு 10 டிஎம்சி தண்ணியா நிக்கும். அவன் தண்ணி கொடுக்கலன்னா கூட ஏதோ வர தண்ணியில அங்கங்க நிறுத்தி நம்ம ஏதாவது பயன்படுத்தணும். அதனால இதெல்லாம் சிந்தியுங்கள். நாம் எல்லோரும் ஒன்றுபட வேண்டும். ஒற்றுமையாக இருங்கள், குரல் கொடுங்கள், அழுத்தம் கொடுங்கள். எல்லாமே சோசியல் மீடியா மூலமா இல்ல அங்க இருக்கிற துண்டு பிரசனம் கொடுங்க, அதை ஷேர் பண்ணுங்க. நீங்க போராடுங்க, நீங்க வெளியில வாங்க, நீங்க குரல் கொடுங்க. ஐயோ நான் பாதிக்கப்படுவேன், நாளைக்கு என் பிள்ளைங்க பேர பிள்ளைங்க சந்ததியெல்லாம் பாதிக்கப்படுவாங்க, அங்க டேம் கட்டக்கூடாதுன்னு நீங்க ஒவ்வொருவரும் எழுந்து வாங்க, வெளியில வாங்க, விட்டு விட்டு வெளியில வாங்க, சத்தம் போடுங்க. அப்படி போடாதான் டெல்லியில கேட்கும், இங்கேயும் கேட்கும். இங்க தமிழக அரசு உடனடியாக அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்ட வேண்டும். அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி இங்க இருக்கின்ற அத்துணை கட்சி தலைவர்கள், அத்துணை விவசாய சங்க தலைவர்கள், அத்துணை சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்களை டெல்லிக்கு அழைத்து பிரதமரை சந்தித்து, மத்திய நீர்வளத்துறை அமைச்சர் சந்தித்து, தேவைப்பட்ட டெல்லியில போய் போராட்டங்களும் நம்ம செய்யும். ஏன்னா நம்ம உரிமை அது. அங்க தேசிய வனவிலங்கு ஆணையம் இருக்கு, தேசிய நேஷனல் வைல்ட் லைஃப் போர்டு இருக்கு. அங்க போய் நம்ம அழுத்தம் கொடுக்கணும், வழக்கு போடணும், பல வகையான வழக்குகள் போட வேண்டும்.
ஒரு வழக்கு காட்டு அழிக்க கூடாது, இன்னொரு வழக்கு தண்ணி இல்ல, விவசாயத்துக்கு தண்ணி இல்ல, அனுமதி இல்ல, ஏதாவது ஒரு வழக்கு அங்கங்க போட்டு இதை தடுத்து நிறுத்த வேண்டும். அது மாநில அரசு, இங்க தமிழக அரசினுடைய கடமை. அதற்கு நாம் எல்லாரும் உறுதியா இருக்கணும். அது மட்டும் இல்லாம சமீபத்தில் ஒரு சட்டமன்றத்தில் ஒரு தீர்மானம் சரி, மேகதாதனை கட்டக்கூடாத தீர்மானம் சரி. அதில் எதிர்கட்சி தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அதில் ஒரு திருத்தம் கொண்டு வந்தார். என்ன அந்த திருத்தம்னா, மேகதாது நடுவர் மன்றம் அமைக்கணும். இது எவ்வளவு பெரிய ஒரு மோசடி தீர்மானம்! தமிழ்நாட்டுக்கு செய்கின்ற துரோகமா நான் பார்க்கிறேன். அதாவது மேகதாது அணையே நான் ஏத்துக்கல, பிறகு மேகதாது நடுவர் மன்றம் எப்படி நான் ஏத்துப்பேன்? ஃபர்ஸ்ட் ஸ்டெப் மேகதாது அணை, அதுவே நான் ஏத்துக்கல. அப்புறம் ரெண்டாவது ஸ்டெப் மேகதாது நடுவர் மன்றம் எப்படி நான் ஏத்துப்பேன்? இது எவ்வளவு பெரிய ஒரு மோசடி! இப்ப நாளைக்கு கர்நாடகா சொல்றான், ஆக்சுவலா இந்த மேகதாது நடுவர் மன்றம் யாருடைய கோரிக்கை தெரியுமா? கர்நாடகா ஒரு கோரிக்கை. அவனுக்கு தான் மேகதாது வேணும், நமக்கு வேண்டாம். சரி, நாளைக்கு கர்நாடகா அரசு நாங்க மேகதாது நடுவர் மன்றம் ஏத்துக்கிறோம் சொன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். அதுல நடுவர் மன்றம் அமைச்சு மத்திய அரசு தான் அமைக்கணும். மத்திய அரசு அமைச்சு அவங்களுக்கு வேண்டிய ஆள் போட்டு நாளைக்கு சொல்லுவாங்க மேகதாது அணை 70 TMC இல்ல 65 TMC நீங்க கட்டிக்கலாம் சொன்னா என்ன பண்ணுவீங்க? நாம இதை எடுத்துட்டு போனோம். இதெல்லாம் விபரீதமான, இதெல்லாம் நடுவர் மன்றம். மேகதாதுவே நான் ஏத்துக்கல, நடுவர் மன்றத்தை எப்படியா நான் ஏத்துப்பேன்? தமிழக அரசு விளக்கம் கொடுக்குது. இது DK சிவகுமார் சொல்றாரா, இது நீர் திட்டம். அவர் சொல்றதெல்லாம் நீ நம்பினா அப்புறம் எதுக்கியா நீங்க? அவர் என்ன வேணா சொல்லுவாரு கட்டுறதுக்கு. நாங்க அது பண்றோம் இது பண்றோம் முதல்ல சொல்லுவாங்க. அவளை பத்தி தான் தெரியாதா? உச்ச நீதிமன்றம் தீர்ப்பை மதிக்காத, நடுவர் மன்ற தீர்ப்பை மதிக்காத ஒரு மாநிலம் கர்நாடகா. அவங்க சொல்றதுலாம் நீங்க நம்பிட்டு இருந்தீங்கன்னா ஆட்சி செய்ய முடியாது. அதனால இதையெல்லாம் உங்கள் தகவலுக்காக உங்களுக்கு நீங்க தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்திலே தான் இதெல்லாம் நாங்கள் சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றோம். எல்லாம் அத்தனை பேரும் வாருங்கள். டெல்டாவில் இருக்கிறீங்க, இல்ல சுத்தி இருக்கிறீங்க, எல்லாமே அனைத்து தரப்பு மக்களும் வாருங்கள். காவிரி என்பது நம்முடைய உரிமை, அதை பாதுகாப்பது நம் கடமை. அது காவிரி தாய் நம்முடைய உரிமை, காவிரி ஆறு காலங்காலமாக நம்முடைய உரிமை. அதை எப்படியாவது நம்ம பாதுகாக்கணும், அது நம்முடைய ஒரு கடமை. மேகதாது அணை கட்டக்கூடாது, கட்ட விடமாட்டோம். காவிரியை நாம் எல்லோரும் சேர்ந்து காப்போம், காவிரியை காப்போம், காப்போம், காப்போம். நன்றி. இந்த நிகழ்ச்சியை மிக சிறப்பாக ஏற்பாடு செய்த அத்துணை நிலை நிர்வாகிகள், வெளியிலிருந்து வந்த நம்ம கணேஷ் உள்ளிட்ட அத்துணை நிர்வாகிகளுக்கும், இங்க இருக்கின்ற அத்துணை நிர்வாகிகளுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்கள், பாராட்டுகளை தெரிவித்து நன்றியோடு விடைபெறுகின்றேன். வணக்கம். நிறைவாக நன்றி உரை தமிழ்நாடு உழவர் பேர் இயக்கத்தினுடைய மாவட்ட செயலாளர் அருமை சகோதரர் ஆனந்தராஜ் அவர்கள். தஞ்சை வடக்கு மாவட்டம் சார்பாக விழிப்புணர்வு பிரச்சாரத்திற்கு வருகை புரிந்த மக்கள் காவலர், விவசாயிகளின் பாதுகாவலர் மருத்துவர் சின்னையா அவர்கள் உள்ளிட்ட நமது சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் விவசாய சங்க தலைவர்கள், விவசாய சங்க உறுப்பினர்கள், விவசாயிகள், வர்த்தகர் சங்கர்கள், பாதுகாப்பு தந்த காவல்துறையினர் மற்றும் வர்த்தக பெருமுடி மக்கள், விவசாயிகள் அனைவருக்கும் மற்றும் தமிழ்நாடு உழவர் பேரியக்க பொறுப்பாளர்களுக்கும், பாட்டாளி மக்கள் கட்சி மாநில, மாவட்ட, மாநகர, பேரூர், ஒன்றிய, ஊராட்சி கிளை பொறுப்பாளர்கள், இந்த கூட்டத்திற்கு அரும்பாடுபட்டு சிறப்பான இந்த கூட்டத்தை ஏற்பாடு செய்த பாட்டாளி மக்கள் கட்சி தொண்டர்கள், உறுப்பினர்கள், அனைத்து பொறுப்பாளர்களுக்கும் தஞ்சை வடக்கு மாவட்டம் சார்பாக, தமிழ்நாடு உழவர் பேரியக்கம் சார்பாகவும் நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, நன்றி, நன்றி.